நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா திருவண்ணாமலை போயிட்டுருக்கேன். கரெக்டாக கோல்பேட்டிலேருந்து 9 வரைக்கும் ட்ரெயின் ஏறி விழுப்புரம் தான். ஏன்னா துருவா வந்து திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் கிடையாது. அதனால் விழுப்புரம் போய் தான் மாறி தான் போனோம். விழுப்புரம் கரெக்டாக 1 மணிக்கு போயிட்டு நினைக்கிறேன். 1, 1:30, 2 அப்படி போயிட்டு அதுலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி திருவண்ணாமலை கரெக்டாக 6 மணிக்கு ரீச் ஆகிட்டேன். போன உடனே கோவில் தான் பார்த்தேன். கோவில் இது வந்து எனக்கு 2வது தடவை. நம்மளே இப்போ வந்து பார்க்க, ஏன்னா இந்த வருஷமும் சாமி பார்க்க விட்டதே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் சாமி பார்க்க விட்டாங்க. அதனால் போய் வருஷம் இப்போ இன்னும் பார்க்க சாரும் பார்த்தேன். கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. கரெக்டாக 6:30க்கு போய் நின்றேன். 6 to ஒரு 9 மணி ஆச்சு சாமி கிட்டே போகிறதுக்கு. 9:30 ஆச்சு, 10 மணி ஆச்சு. போய் சாமியை பார்த்தேன். வெறும் பூ வச்சு அவ்வளோ அலங்காரம் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வெளியே கோபுரமும் அவ்வளோ நல்லா சூப்பராக, அது பெரிய ஒரு மாலை. அந்த மாலையில் கோபுரம் மேலேருந்து உச்சிலேருந்து கீழே வரைக்கும் போட்டிருந்தாங்க. மாலை சூப்பராக இருந்துச்சு. உள்ள போய் சாமியை பொறுமையாக பார்த்துட்டு, எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் தான் சாமியை பார்க்க விட்ருக்காங்க. இன்றைக்கி மக்கள் அவ்வளோ பேரையும். அதில் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை போற்றுன்னு சொல்லிட்டு அந்த சாமி பேரை அவ்வளோ ஒரு அழகாக வெறும் பூலே பண்ணியிருக்காங்க. உள்ள உண்மையிலே எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாமியை பார்த்தேன். சாமியை பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு போய் மறுபடியும் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். குளிச்சுட்டு செஞ்சுட்டு கிரிவலை சுற்றி ஆகணும். கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் கிரிவலை மட்டும். அப்புறம் கிரிவலை கரெக்டாக 1 மணிக்கு சுற்ற ஆரம்பிச்சிருந்தீங்க. 1 மணிக்கு சுற்ற ஆரம்பிச்சு நடந்து போயிட்டே இருக்கேன். எனக்கு அங்கே புதுசாக ஒரு விஷயம் கிடச்சி. என்னென்னா சந்தையாம். அதாவது இந்த திருவிழா நேரத்தில் மட்டும் தான் சந்தை இருக்குமா. மாடு, குதிரைக்கு தேவையான எல்லா பொருளும் அங்கே கிடைக்கும். அது மாதிரி மாட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் அங்கே கிடைக்கும். எல்லாமே இருந்துச்சு. நான் போய் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் மாட்டு வண்டி ரேஸ் விடுவாங்களே, அந்த மாட்டு வண்டி எல்லாமே கிடைக்கும். அப்புறம் நான் மட்டும் தனியாக தான் போனேன். எப்பயுமே தனியாக போகிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரிவலை சுற்றி வரும்போது நிறைய சாமிகள் இருக்கும். அதாவது சிவன் கோவில் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகன் கோவில், பிள்ளையார் கோவில். நான் மட்டும் பையன் நடந்து போயிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் தான் கூட்டம், பயங்கரமான கூட்டம். எனக்கு விறுவிறுத்து நான் சீனை பார்த்தீங்களா, அப்படி நான் வாட்டு நடந்து போயிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நடந்து. ஒரு இடத்துல சாம்பார் சோறு, ஒரு இடத்துல புளியோதரை, அது மாதிரி நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க. போகும்போதே மானை பார்த்தோம். எனக்கு உண்மையிலே புதுசாக இருந்துச்சு. அந்த இடத்துல மான் இருக்குமே தெரில. ஆனால் நான் மானை பார்த்தேன். கிட்டத்தட்ட கூட்டமாக ஒரு 4-5 மான் இருந்துச்சு. அப்புறம் பையன் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக நடந்து ஒரு 5 மணி போல் அங்கே போயிட்டேன். ஏன்னா 6 மணிக்கு தீவம் ஏற்றிடுவாங்க. அதுக்குள்ளே கிரிவலத்தை சுற்றியே ஆகணும். சுற்றினா தான் சீக்கிரம் நடந்தால் தான் கிரிவலத்தை போய் பார்க்க முடியாது. எதனாலனா அந்த தீவை ஏற்றுறதை பார்க்கறதுக்காண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதனாலதான் ஒரு 6 மணிக்குள்ளே ரீச் ஆகணுங்கள்ட்டு கண்டிப்பாக கொஞ்சம் வேமா நடந்தேன். இந்த கூட்டத்துக்குள்ளே ஓடவும் முடியாது, வேமா நடக்கவும் முடியாது. நீங்கள் வேமா போனாலும் கால் முட்டிகிட்டே இருக்கலே. கொஞ்சம் சீக்கிரம் நடந்து போனேன். இந்த நடந்து முடிக்க 6 மணி ரீச் ஆகிட்டு ரூமில் போய் குளிச்சுட்டு அந்த தீபத்தை பார்க்கண்டி கூட்டம். ஒவ்வொரு மெத்துலேயும் ஒரு 30 பேர் 40 பேர் கையில் விளக்க வச்சுக்கிட்டு அந்த தீபம் எரியும் போது இந்த விளக்கை பொருத்துவாங்க. அந்த விளக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு ஏற்றுவாங்க. அந்த 6 மணிக்கு பனியை பார்த்திங்கன்னா சரியான பனி. நான் விளக்கு எதிர்த்து தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா விளக்கு எதிர்த்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வெடி போட்டு வேட்டு போட்டு அவ்வளோ தூரம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. நானும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசங்க கூட சேர்ந்து கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டு ஒரு 7 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தேன். 7 மணினா 10:30க்கு ட்ரெயினை பிடிக்கலாம். ஏன்னா விழுப்புரம் கொஞ்சம் லாங்கு. 10:30க்கு ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். ஒரு வழியாக அந்த பயணம் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ இனிமேல் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.